ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானால் இனிமே எழும்பவே முடியாது அப்படின்னு சர்வதேச கச்சா எண்ணெய் வர்த்தக லைசன்ஸை ரத்து செய்ய போகிறாராம் ட்ரம்ப் அப்படிங்கிற ஒரு பேச்சு தற்போது உருவாக்கி இருக்கிறதுங்க. இந்த விஷயம் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதாகரமாக மாறியிருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். இதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்பட போகிறது, அது ஈரானுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துமா இல்லை உலக நாடுகளுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துமா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் வழியாக பார்த்தீங்க அப்படின்னா 20% மேலே அந்த ஜலசந்தி நீரிணை வழியாக தான் கச்சா எண்ணெய் சப்ளை ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த விவரம் ரத்து செய்யப்படும் போது யாருக்கு அதிகமான பாதிப்புகள் ஏற்பட போகிறது அப்படிங்கிற தகவல் தற்போது கசிந்திருக்கிறது. இந்த விஷயத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறாரு, இதன் காரணமாக உலக நாடுகள் என்னென்ன விளைவுகளை சந்திக்க போறாங்க அப்படிங்கிறத பத்தின முழு தகவலோடு இன்னும் பரபரப்பான அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு நடுவே மீண்டும் ஈரான் அமெரிக்கா மாறி தாக்குதல் நடத்தி வந்துட்டுருக்கு. இதனால் மீண்டும் இரு நாடுகளிடையே போர் பதட்டம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நிலையில தான் சர்வதேச மார்க்கெட்டில் ஈரான் தன்னுடைய கச்சா எண்ணெயை அமெரிக்க டாலரில் விற்பனை செய்ய அனுமதிக்கப்பட்ட உரிமத்தை டொனால்ட் ட்ரம்ப் ரத்து செய்திருந்தார். ஈரான் அமெரிக்கா இடையே சமீபத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஈரானுக்கு சில சலுகைகளை அமெரிக்கா வழங்கியிருந்தாங்க. ஈரான் மீது பொருளாதார தடைகள் மற்றும் கச்சா எண்ணெய் வர்த்தகம் மேற்கொள்ள அமெரிக்கா தடை விதித்திருந்தது. இது தளர்த்தப்பட்டும் இருந்தன. அதன்படி போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் ஈரான் இனி சர்வதேச சந்தையில் தன்னுடைய கச்சா எண்ணெயை அமெரிக்க டாலரில் விற்பனை செய்து கொள்ளாமல் சொல்லலாம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் தற்போது ஒரு அனுமதியை கொடுத்திருந்தார். ஈரான் கச்சா எண்ணெய் வளமிக்க நாடு அப்படிங்கிறதுனால இந்த அனுமதி அந்த நாட்டுக்கு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டிருந்தது. எளிதாக தன்னுடைய கச்சா எண்ணெயை சர்வதேச சந்தை வழியாக பிற நாடுகளுக்கு விற்பனை செய்து பொருளாதாரத்தை பெருக்க முடியும் அப்படின்ற நிலை வந்திருக்குது. ஆனால் தற்போது ஹர்மோஸ் ஜலசந்தையில் வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதாக குற்றம் சாட்டி இந்த அனுமதியை தற்போது டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக ரத்து செய்தார். இதற்கான உத்தரவு நள்ளிரவில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஹர்முஸ் ஜலசந்தையில் ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வந்துட்டுருக்காங்க. இதனால் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஈரான் அமெரிக்க டாலரில் தனது கச்சா எண்ணெயை சர்வதேச சந்தையில் விற்பனை செய்ய வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்படுகிறது. ஹர்முஸ் ஜலசந்தையில் ஏற்றுக்கொள்ள முடியாத நடவடிக்கைகளில், அதாவது வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் ஈரான் ஈடுபட்டதால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அவர் கூறியிருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறதுங்க. அது மட்டுமின்றி கடந்த பிப்ரவரி கடைசியில் ஈரான் அமெரிக்கா இடையே போர் தொடங்க ஆரம்பிச்சதுங்க. 4 மாதங்களுக்கு பிறகு கடந்த இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒப்பந்தம் போடப்பட்டு முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா 1 மாதம் கூட ஆகலை. ஆனால் அதற்குள்ளாக தற்போது ஈரான் அமெரிக்கா இடையே மீண்டும் போர் ஏற்படக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. அப்படி இந்த 1 மாதத்திற்குள் என்னதான் நடந்தது அப்படிங்கிறதும் இதற்கான முழு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நாம பார்க்கலாம். கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது வான்வழி தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. இந்த தாக்குதலில் ஈரானினுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி மட்டும் இல்லாமல் முக்கிய இராணுவ தளபதிகளும் கொல்லப்பட்டிருந்தாங்க. இதனால் ஆத்திரமடைந்த ஈரான் இதற்கு பதிலடி தாக்குதலை தொடங்குச்சு. மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தளங்களை குறிவைத்து ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கொண்டு ஈரானும் தாக்குதலை தொடுத்திருந்தாங்க. ஈரான்
ஈரானும் அமெரிக்காவும் தொடர்ந்து மாறி மாறி தாக்குதல் நடத்தி வந்ததால் மத்திய கிழக்கில் கடந்த 3 மாதங்களுக்கும் மேலாக பதட்டம் நிலவி வந்தது. இந்த சூழ்நிலையில தான் கடந்த மாதம் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருந்தது. இதனால் விரைவில் அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்தது. பதட்டம் தணியும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கு ஏற்றவாறே ஹர்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டு சர்வதேச அளவில் கப்பல்கள் போக்குவரத்து சீரானது. ஆனால் யார் கண்பட்டதோ தெரியல. கொஞ்ச நாள்லேயே மீண்டும் போர் வெடிக்கும் சூழல் உருவாகிவிட்டது. பாகிஸ்தான், கத்தார் ஆகிய நாடுகளின் மத்தியஸ்துடன் ஈரான் அமெரிக்கா அமைதி பேச்சுவார்த்தையை முன்னெடுத்திருந்தன. ஆனால் பேச்சுவார்த்தைக்கு இடையே ஹர்முஸ் ஜலசந்தியில் ஈரான் தாக்குதல் நடத்தியதால் கோபமடைந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போர் நிறுத்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருந்தார். மேலும் இன்றிரவே ஈரான் மீது கடும் தாக்குதல் நடத்தப்படும் என சொல்லியிருப்பது மீண்டும் போர் வெடிக்கும் சூழலை உருவாக்கியுள்ளது. இதற்கான முழு காரணம் என்ன என்பது இப்போ நாம் பார்க்கலாம். கடந்த மாதம் ஜூன் 17ஆம் தேதி அமெரிக்காவும் ஈரானும் MOU எனப்படக்கூடிய ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க. நிரந்தர அமைதி ஒப்பந்தம் இல்லை என்றாலும் இருதரப்பும் ஒருவரை ஒருவர் நேரடியாக தாக்கக்கூடாது என்பதற்கான ஒரு தற்காலிக ஒப்பந்தமாக இது செய்யப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் இரு நாடுகளும் ஒருவரை ஒருவர் தாக்காமல் இருந்தன. ஆனால் நேற்று முன்தினம் ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக சென்ற வணிக எண்ணெய் கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. நேற்றும் அதே கடல் பகுதியில் மேலும் 2 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தன. எனினும் 2 தாக்குதல்களுக்கு ஈரான் பொறுப்பேற்கவில்லை என்றே கூறலாம். அது மட்டுமின்றி இதனை ஈரான் தான் செய்திருப்பதாக அமெரிக்கா குற்றமும் சாட்டியிருந்தது. மேலும் அமைதி ஒப்பந்தத்தை மீறி ஈரான் இந்த செயலை செய்திருப்பதாகவும் தெரிவித்திருந்தாங்க. இதற்கு உடனடியாக பதில் கொடுக்கும் விதமாக அமெரிக்க இராணுவம் ஈரானில் 80க்கும் அதிகமான இடங்களில் வான்வெடி தாக்குதலை நடத்தியிருந்தது. சர்வதேச கப்பல் போக்குவரத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியதற்காகவும் போர் நிறுத்த புரிந்துணர்வை மீறியதற்காகவும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்கா விளக்கமும் அளித்திருந்தாங்க. அமெரிக்கா தாக்குதலுக்கு ஈரானும் உடனடியாக பதில் தாக்குதலை கொடுத்திருந்தது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையானது பஹ்ரைன், குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. இதனால் மீண்டும் வளைகுடா நாடுகளுக்கும் இந்த தாக்குதல் பரவியது. இது சர்வதேச அளவில் பதட்டத்தை ஏற்படுத்தியிருந்தன. உலக தலைவர்களும் கண்டனங்களை தெரிவித்திருந்தன. முன்னாள் நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ருட்டே என்ன சொல்லியிருந்தாருன்னா, அமெரிக்காவின் தாக்குதல் தற்போது அவசியமானதுதான் என்று தெரிவித்திருந்தார். ஈரான் பதிலடியால் மேலும் கோபமடைந்த ட்ரம்ப் போர் நிறுத்தம் முடிந்துவிட்டதாக அதிரடியாக அறிவித்திருந்தார். மேலும் இன்றிரவே ஈரானை கடுமையாக தாக்குவோம் என்றும் தெரிவித்திருந்தார். துருக்கியில் நேட்டோ உச்சி மாநாட்டின் போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியது, ஈரான் மீது முந்தைய இரவில் கடுமையான தாக்குதல் நடத்தினோம். இன்றிரவு மீண்டும் மிக மிக கடுமையான தாக்குதலை நடத்த போறோம். ஈரானுக்கு நான் எச்சரிக்கையை விடுக்கிறேன். இன்று இரவு கடுமையாக தாக்க போறோம். அவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். அணு ஆயுதம் கிடைத்தால் அதை பயன்படுத்த தயங்க மாட்டார்கள் என்று கூறியிருந்தார். இராணுவ நடவடிக்கை மட்டுமில்லாமல் ஈரானுக்கான எண்ணெய் விற்பனை தொடர்பான சலுகையையும் ரத்து செய்வதாக அமெரிக்கா தெரிவித்திருக்காங்க.